குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் போர்டு தெரியுதுங்களா? யாருக்காவது போர்டு தெரியாம இல்ல வாய்ஸ் கேட்காம இருக்குங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நாம பார்க்க போறது உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறது தான் நம்ம உறுப்பு மண்டலம்னு சொல்றோம். நம்ம உடம்புல மொத்தம் பிரதானமா சொல்லக்கூடிய முக்கியமான உறுப்புகள் 8 இருக்கு. முதல்ல வந்துட்டு எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் சொல்லிட்டு முக்கியமான ஒரு 8 மண்டலங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தோலுக்கு அப்புறம் சதைக்கு அடுத்து கடைசியா உள்ள இருக்கிறது எலும்புன்னு சொல்றோம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா, ரொம்ப ஒரு விரைப்பான ஒரு ஆர்கன் சொல்லுவோம். சீக்கிரமா அது வந்து அஃபெக்ட் ஆகாது. நாமளா அதை பிரேக் பண்ற வரைக்கும் அது சீக்கிரம் உடையாது. ரொம்ப ஒரு கெட்டியான ஒரு உறுப்புன்னு எலும்புன்னு சொல்லுவோம். இந்த எலும்புல தான் ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் இது ரெண்டுமே உற்பத்தி ஆகுது. எலும்புல போன் மேரோ, எலும்பு மஜ்ஜையில இருந்து தான் ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் ரெண்டுமே உற்பத்தி ஆகுது. அதனால நம்ம எலும்பு என்னன்னு சொல்றோம்? ரத்த அணுக்களின் தொழிற்சாலைன்னே சொல்றோம். இன்னொரு விஷயம், எலும்புகள் வந்துட்டு கனிம பொருளை சேமிச்சு வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்காகவுமே நம்ம உடம்புல செயல்பட்டு இருக்கு. இப்ப எலும்புகள்ல வந்துட்டு 50% நீரும் 50% வாட்டரும் 33% வந்து கனிம பொருட்களும் தாதுப்புகள்னு சொல்லுவோம். மீதி 17% வந்துட்டு மற்ற பொருளும் சேர்ந்து இருக்கு. இப்ப வந்துட்டு நம்ம எலும்பு மண்டலம்ங்கிறது எலும்புகள், குருத்தெலும்புகள், மூட்டுகள் இது மூணும் சேர்ந்ததுதான் எலும்பு மண்டலம்னு சொல்றோம். நம்ம எலும்பு மண்டலத்துல இது வந்து 2 இலைகள் இருக்கு. ஒண்ணு இணைப்பு இலைகள், ஒண்ணு தசைநார்கள். இணைப்பு இலைகள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஜாயிண்ட் ஆகிறதுக்காக இணைப்பு எலும்புகள் பயன்படுது. தசைநார்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எலும்பு மற்ற தசைகளோடு சேர்ந்து இருக்கிறதுக்காக தசைநார்கள் யூஸ் ஆகுது. நம்மளோட எலும்பு மண்டலத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அச்சு சட்டகம், இன்னொன்னு இணை உறுப்பு சட்டகம். நம்ம போன்ல மொத்தம் எவ்வளவு எலும்பு இருக்கு? நம்ம மனுஷங்கள்ல 206 எலும்பு இருக்கு. இந்த 206 எலும்பு வந்து நம்ம குழந்தையா பிறக்கும் போது மொத்தம் 306, அதாவது 270க்கு மேல 300, கிட்டத்தட்ட 306 எலும்புகள் வரைக்கும் நம்ம பிறக்கும் போது குழந்தையில இருக்கு. வளர வளர சில எலும்புகள் வந்து ஒன்றிணைஞ்சு கடைசியா நம்ம ஒரு வளர்ந்த பருவத்துக்கு வரும்போது நம்ம கிட்ட எவ்வளவு போன்ஸ் இருக்கும்னா 206 எலும்புகள் இருக்கும். இந்த 206 எலும்புமே எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, அச்சு சட்டகம், இணை உறுப்பு சட்டகம் சொல்லி 2ஆ பிரிச்சிருக்கோம். இந்த அச்சு சட்டகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா, மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு, மார்பெலும்பு இது 4ம் சேர்ந்தது அச்சு சட்டகம். இணை உறுப்பு சட்டகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா, கை, கால், தோள்பட்டை எலும்பு, இடுப்பு எலும்பு. மொத்தம் இந்த 206 எலும்புகள்ல அச்சு சட்டகத்துல 80 எலும்பும், இணை உறுப்பு சட்டத்துல 126 எலும்புகளும் இருக்கு. இந்த அச்சு சட்டகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா, மண்டையோட்டுல மொத்தம் 29 எலும்புகள் இருக்கு. முதுகெலும்பு தொடர்ல 26 எலும்புகள், விலா எலும்புல 24 எலும்புகள் இருக்கு, மார்பெலும்பு 1. இது எல்லாம் சேர்த்துனா 80 எலும்புகள் இருக்கு. அதே மாதிரி இணையறுப்பு சட்டகத்துல கையில ஒவ்வொரு கையிலயும் 30 எலும்புகள் இருக்கு. அப்போ 2 கையும் சேர்க்கும் போது 60 எலும்புகள் இருக்கு. கால்லயும் அதே மாதிரி ஒரு கால்ல 30 எலும்பு, 2 காலையும் சேர்க்கும் போது 60 எலும்புகள் இருக்கு. தோள்பட்டைங்கும் போது ஒரு கையோட வலது பக்க தோள்பட்டியில 2 எலும்பு, இடது கை தோள்பட்டியில 2 எலும்பு, ரெண்டும் சேர்த்து 4 எலும்புகள் இருக்கு. இடுப்பு எலும்பு 2 பக்கமும் சேர்ந்து 2 எலும்பு இருக்கு. இப்போ மண்டையோடு அப்படின்னா, இதுதான் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட உடம்பு ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான இடம் வந்து மண்டையோடு. இந்த மண்டையோட்டுல மொத்தம் எத்தனை 29 எலும்புகள் பார்த்தோமா? இதுல முக்கியமானது 22 எலும்புகள். இந்த முக்கியமான 22 எலும்புகள் என்னென்ன அப்படின்னா, கபால எலும்பும் கபால எலும்பும் முகத்தெலும்பும் தான். இந்த கபால எலும்புங்கிறது மொத்தம் 8 எலும்புகள் இருக்கு. இந்த கபாலம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம மூளையை பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவர் பண்ணி இருக்கிறது தான் கபாலம்னு சொல்லுவோம். அதனால நம்ம கபால எலும்புகளை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, மூளை பெட்டகம்னு சொல்றோம். இப்ப இந்த கபால எலும்புகள்ல என்னென்ன இருக்கு பேசிக்கா அப்படின்னா, ஓரினை உச்சி எலும்பு, ஓரினை பொட்டெலும்பு, நூதெலும்பு, பிடரி எலும்பு, ஆப்புருவ எலும்புன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கா ஒரு 4 எலும்பு இருக்கு.
இது இல்லாம எக்மாய்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எலும்பு இருக்கு. இப்போ இந்த கபால எலும்பு எப்படி இருக்குன்னா ஒரு தையல் போன்ற அமைப்போல எல்லா எலும்பையும் சேர்த்து வச்சு ஒரு டைட்டா ஒரு அது ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு டைட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இப்போ முகத்தெலும்புனா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற எலும்புகள். நம்ம ஃபேஸ்ல என்னென்ன எலும்பு இருக்கு? மேலெண்ணெய் எலும்பு, கீழன்னம், கன்னத்துல இருக்க வலையன்னம், மூக்குல மொத்தம் ஒரு 3-4 எலும்புகள் இருக்கு. கட்டெலும்பு, இடைநாசி எலும்பு, மூக்கு நிறை கீழ் எலும்புன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 எலும்புகள் இருக்கு. இது இல்லாம தொண்டையில வந்து ஒரு யூ வடிவ எலும்பு ஒண்ணு இருக்கு. கீழ் அன்னம் இருக்கு இல்லையா, தொண்டையில இருந்து இந்த யூ வடிவ எலும்பு வந்து எங்க இருக்குன்னா கீழ் அன்னத்துல இருக்கு. அதே மாதிரி 2 காதுலயும் நடுச்செவி எலும்புகள் இருக்கு. காதுக்குள்ள இருக்கிற சிற்றெலும்புகள்னு சொல்லுவோம். சுத்தி வடிவிலான எலும்பு, பட்டை வடிவிலான எலும்பு, அங்க வடிவிலான எலும்பு. இது மட்டும் 2 காதுலயும் 3 இருக்கும். டோட்டலா ஒரு 6 இருக்கு. இது 6மே என்ன சொல்லுவோம்னா சிற்றெலும்புகள்னு சொல்லுவோம். இப்ப வந்துட்டு இந்த இணை எலும்புகள் சொன்னோம் இல்லையா, இந்த முகத்தெலும்புல இந்த மேல் அன்னத்துல இருக்கிற எலும்பு வந்து மேக்ஸிலான்னு சொல்லுவோம். கீழ் அன்னத்துல இருக்கிற எலும்பை வந்து மேண்டல்னு சொல்லுவோம். இந்த மேக்ஸிலாங்கிறது அசையும் தன்மை அற்றது. இந்த மேண்டிபிள் அப்படிங்கிறது வந்து அசையும் தன்மை உடையது. ஏன்னா நம்ம இந்த கீழே இருக்க இந்த மேண்டிபிள் இந்த வாய் கீழ்த்தடை அசைறதுனாலதான் நம்மளால பேசவோ சாப்பிடவோ எல்லாமே முடியுது. மேல இருக்கிற மேல நம்ம மேக்ஸிலாங்கிறது அசையாத எலும்பு. அதுக்கடுத்து முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறது 33 வரிசையா கொண்ட ஒரு முள் எலும்புகள் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற முள் எலும்புகளோட ஸ்பைனல் கார்ட்ல இருக்குல்லையா, அந்த குட்டி குட்டியா இருக்கிற இந்த முள் எலும்புகளோட 33 வரிசை கொண்டிருக்கு. இதை நம்ம 5 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, பேஸ் விட்டு இப்படி இருக்கும். இத கழுத்து பகுதி, மார்பு பகுதி, இடுப்பு பகுதி அந்த மாதிரி பிரிப்பாங்க. இப்ப இந்த முதுகெலும்பு தொடர்ல 5 வகையை பிரிக்கும். இந்த கழுத்து பகுதியில எவ்வளவு முள்ளெலும்புகள் இருக்கும் அப்படின்னா 7 இருக்கும். இந்த மார்பு பகுதி, கழுத்து பகுதினா சர்விக்கல்னு சொல்லுவோம், சர்விக்கல் போன். இது தொராசிக் போன். இந்த மார்பு பகுதியில 12 இருக்கு. இடுப்பு வளையம் வந்து லம்பார் ரீஜன் சொல்லுவோம். இதுல 5 இருக்கு. இந்த திருவெலும்புங்கிறது வந்து கிட்ஸா குழந்தையா பிறக்கும் போது 5 இருக்கும். வளரும் போது அந்த 5 எலும்புகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரே எலும்பா மாறிடும். அதே மாதிரி வால் எலும்புங்கிறதும் 4 இருக்கும் குழந்தையா பிறக்கும் போது. குழந்தைங்க வளர வளர அந்த 4 எலும்புங்கிறது ஒண்ணா மாறி ஒரு எலும்பா மாறிடும். இது வரைக்கும் பார்ப்போம். எலும்பு மண்டலங்கிறது எலும்பு, மூட்டுக்கள், குருத்தெலும்பு இது எல்லாமே சேர்ந்ததுதான் எலும்பு மண்டலம்னு சொல்றோம். ஒரு எலும்புங்கிறது அந்த எலும்புக்குள்ள என்னென்ன இருக்கும்? எலும்பு மஜ்ஜை, நரம்பு, தசை நார்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ரத்த சிவப்பணுக்களையும் வெள்ளை அணுக்களையும் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை தான் வந்துட்டு எலும்புன்னு சொல்றோம். அதுமாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான கனிம பொருள் எல்லாத்தையுமே சேமிச்சு வைக்கக்கூடியதும் எலும்புகள் தான். இந்த எலும்புல என்ன இருக்கும்? கால்சியம், பாஸ்பேட்டுங்கிற அமிலத்துல கரையக்கூடிய தாது பொருட்களும் எலும்புகள்ல தான் இருக்கு. இந்த நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா கால்சியமும் நம்ம உடம்பு எங்கிருந்து எடுத்துக்குது அப்படின்னா இந்த சேமிப்பு கிடங்கான எலும்புல இருந்துதான் நம்ம கால்சியத்தை எடுத்துக்கிறோம். நம்மளோட உடம்புல கால்சியம் லெவல் குறைய குறைய எலும்பு வந்து அதோட மென்மையான கடினத்தன்மையை விட்டுட்டு அது ரொம்ப மெலிசா மாறி சீக்கிரமா அது உடஞ்சு போயிடும். எலும்புக்கு தேவையான விட்டமின் என்ன விட்டமின்னா விட்டமின் டி விட்டமின் தான். இப்போ சப்போஸ் போறோம் எலும்பு தேய்மானமா இருக்கு, இல்லை எலும்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்க கொடுக்குற டேப்லெட்டோ இல்லை பிரிஸ்கிரிப்ஷனோ பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸும் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் தான் கொடுப்பாங்க. இப்ப நம்ம எலும்பு மண்டலத்துல இணைப்பிழைகள், தசைநார்கள் 2 இருக்கு. இது 2 எதுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட இணைக்கிறதுக்கு பயன்படுறது இணைப்பு இலைகள். ஒரு எலும்பு இன்னொரு தசையோட ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுறது தசைநார்கள். நம்ம உடம்புல மொத்தம் 206 எலும்புகள் இருக்கு. நம்ம பிறக்கும் போது 306 எலும்புகளோட பிறக்கிறோம். எல்லாம் மண்டை ஓட்டுல தனித்தனி எலும்புகளா இருக்கிறது எல்லாம் குறிப்பிட்ட ஸ்டேஜ் அடல்ட் சைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே இறுகி ஒரு 206 எலும்பு வரைக்கும் தான் இப்ப இருக்கு. இந்த எலும்பு மண்டலத்தை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு அச்சு சட்டகம், இன்னொன்னு இணையுறுப்பு சட்டகம். அச்சு சட்டகத்தை நம்ம 3ஆ பிரிக்கலாம் மெயின்லி. அது ஒண்ணு மண்டையோடு, இன்னொரு முதுகெலும்புத்தோட, லாஸ்ட் ஒன் விலா எலும்பு. மொத்தம் அச்சு சட்டகத்துல 80 எலும்புகள் இருக்கு. அது 29 எலும்புகள் மண்டை ஓட்டுலையும்
26 எலும்புகள் முதுகெலும்பு தொடர்லையும் 24 எலும்புகள் விலா எலும்புலையும் இருக்கு. இது இல்லாம மார்பெலும்பு ஒரு எலும்பு இருக்கு. இந்த மண்டையோட்டுல முக்கியமா பார்க்க போனது இந்த கபாலமும் முகத்தெலும்பும் தான். இந்த கபாலத்துல 8 எலும்புகள் இருக்கு. ஃபேஸ்ல 14 எலும்புகள் இருக்கு. இந்த கபால எலும்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தையல் போன்ற அமைப்புல எல்லா எலும்புகளையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியா உடைக்க முடியாத அளவுக்கு நல்ல செங்குத்தான ஒரு அச்சை உருவாக்குற மாதிரி இருக்கும். இது ஏன் மூளை பெட்டகம்னு சொல்றோம் அப்படின்னா மூளையை ப்ராப்பரா கவர் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லேயரா ஈஸியா அதை எதுவும் அடிப்படாம பாத்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக பாத்துக்கிறது அதோட வேலை. அதனால இதை மூளை பெட்டகம்னு சொல்றோம். இப்ப கபாலத்துல என்னென்ன எலும்பு இருக்கு அப்படின்னா ஓரினை உச்சி எலும்பு, ஓரினை பொட்டெலும்பு, நூதெலும்பு, பிடரி எலும்பு, ஆக்சிபிட்டல் லோப், பேரண்டல் லோப், ஃப்ரண்டல் லோப் இந்த மாதிரி இருக்கு. ஃபேஸ்ல என்னென்ன இருக்குன்னா மேலெண்ணம் எலும்பு, கீழெண்ணம், கன்னத்தின் மலை எலும்பு, லாக்ரிமல் கிளாண்ட் அப்படிங்கிறது கண்ணீர் பாதை கண்ணுக்கும் நேசலுக்கும் நோஸ்க்கும் நடுவில் இருக்க நேசல் டிராக்ட்ல இருக்கிறது தான் லாக்ரிமல் கிளாண்டு. மூக்கினை கட்டெலும்பு, இது மூக்குல இருக்க ஒரு சின்னதான ஒரு எலும்பு. இடைநாசி எலும்பும் மூக்குல இருக்கிறது தான். இப்போ தொண்டையில என்ன எலும்பு இருக்குன்னா யூ வடிவான ஒரு எலும்பு இருக்கு. அடுத்து காது, நடுச்செவியில என்ன இருக்குன்னா ஒவ்வொரு காதுலையுமே 3 குட்டி குட்டியான எலும்புகள் இருக்கு. சுத்தி வடிவ எலும்பு, பட்டை வடிவ எலும்பு, அங்க வடிவ எலும்பு. ஒரு காதுல 3 போது 2 காதுலயும் 6 சிற்றெலும்புகள் இருக்கு. இப்போ முதுகெலும்பு தொடர் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு. இதுல என்ன இருக்குன்னா 33 வரிசையில குட்டி குட்டியா குருத்தெலும்புகள் அமைஞ்சிருக்கும். அதாவது முள்ளெலும்புகள்னு சொல்லுவோம். இதை நம்ம 5 வகையா பிரிக்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு 5 வகையா பிரிக்கிறோம். இது எங்கிருந்து வரும் அப்படின்னா மூளையில இருந்து கபால வழியா முகுலத்துல இருந்து கீழே ஜாயிண்ட் ஆகும். கீழே வர அந்த ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு தான் நம்ம சொல்றோம். இதுல கழுத்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேல இருக்கிறது. இதை 7 வகையா பிரிக்கு. 7 எலும்புகள் இருக்கு. மார்புல 12 இருக்கு, இடுப்புல 5 இருக்கு, திருவெலும்பு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அது கிட்ஸ்ல 5, குழந்தை பிறக்கும் போது 5ஆ இருக்கு. அது வளர வளர அடல்சன்ஸ் வரும்போது ஒரு எலும்பா மாறிடுது. அதே போல வால் எலும்புங்கிறது லாஸ்ட் எண்டஸ்ட்ல ஒரு குட்டியா ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பு குழந்தைங்க பிறக்கும் போது 4 எலும்பு இருக்கு. அது வளர வளர அந்த 4 எலும்பு ஒரு எலும்பா மாறிடும். அடுத்து விலா எலும்பு. இந்த விலா எலும்பு கூடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த முதுகெலும்பு, குருத்தெலும்பு இதெல்லாம் சேர்ந்து மார்பெலும்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கூடு மாதிரி இருக்கும். அதுதான் விலா எலும்பு கூடுன்னு சொல்றாங்க. இந்த விலா எலும்பு கூடு எதுக்கு யூஸ் ஆகும்னா இதயம், கணையம், கல்லீரல் இது 3மே பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது விலா எலும்பு கூடு. இதுல மொத்தம் 12 இணை இருக்கு. 12 இணைனா மொத்தம் 24 எலும்புகள் இருக்கு. இந்த 12 இணையில 3ஆ பிரிச்சிருக்காங்க. மெய் விலா எலும்பு, பொய் விலா எலும்பு, மிதக்கும் விலா எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல் 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்க பேர் உடம்புல முதுகுப்புறத்தோடவும் மார்பெலும்போடவும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது மெய் விலா எலும்பு. அதோட ஒட்டி இருக்கிறது மெய் விலா எலும்பு. பொய் விலா எலும்புங்கிறது அந்த மார்பெலும்பின் முள்ளெலும்போட ஒட்டாம இந்த டைரக்டா இந்த 7வது எலும்போட ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற எலும்பு மெய் விலா எலும்பு. இது ஏன் மெய் விலா எலும்புன்னு சொல்லணும்னா டைரக்டா அது ஜாயிண்ட் ஆகிருக்கும். நம்மளோட முதுகுப்புறத்தோட எலும்போடையும் மார்பெலும்போடையும் டைரக்டா ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதனால மெய் விலா எலும்புன்னு சொல்றோம். இந்த பொய் விலா எலும்பு முதுகுப்புறத்தோடையும் மார்பெலும்பும் டைரக்டா ஜாயிண்ட் ஆகாம இந்த 7th ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த 7வது எலும்போட டைரக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதனால அது பொய் விலா எலும்புன்னு சொல்றாங்க. இந்த மிதக்கும் விலா எலும்புங்கிறது எதையோடையும் ஜாயிண்ட் ஆகாம டைரக்டா மார்பெலும்போட மட்டுமே, வேற எந்த எலும்போடு இல்லாம மார்பெலும்போட மட்டுமே ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்த 11வது எலும்பும் 12வது பேரும் இது டைரக்டா மார்பெலும்போட மட்டுமே ஜாயிண்ட் ஆகிட்டு மிதக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதனால இதை மிதக்கும் விலா எலும்புன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து மூட்டுகள். மூட்டுங்கிறது ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஜாயிண்ட் ஆகுற அந்த ஸ்பேஸ், அந்த ஜாயிண்ட் தான் மூட்டுன்னு சொல்றோம். இதுல ஒரு வகையான வலுவலுப்பான ஒரு திரவம் இருக்கு. ஏன் எதுக்கு அந்த திரவம் இருக்கு அப்படின்னா மூட்டு ஒன்னோட ஒண்ணு உராய்ஞ்சு சீக்கிரமா சிதைவுறாம போயிடாம இருக்கிறதுக்காக நமக்கு இந்த திரவம் யூஸ் ஆகுது. இது உயர்வு திரவம்னு சொல்லுவோம். இப்போ மூட்டுல ரெண்டு வகை இருக்கு. அசையும் மூட்டு, அசையாத மூட்டு. அசையாத மூட்டு எங்கெங்க இருக்கு அப்படின்னா தலையும் இடுப்பும். இந்த அசையாத மூட்டை வச்சுதான் நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சரு, நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்கிறோம், நம்ம ஸ்ட்ரைட்டா உட்கார்றோம், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்றது இந்த அசையாத மூட்டு. இந்த அசையும் மூட்டு அப்படிங்கிறது கை கால் இந்த முட்டியில இருக்க மூட்டு, நம்மளால மூவ்மெண்ட் பண்ண முடியும்,
ஈஸியா ஒரு திங்ஸ் எடுக்கிறது, நடக்கிறது, ஓடுறது இது எல்லாமே பண்றதுக்கு யூஸ் ஆகுறது இந்த அசைய மூட்டுகள். இப்ப இந்த உயவு திரவத்தை அடிப்படையா வச்சு ஒரு 5 வகையான மூட்டுக்களை பார்க்கலாம். ஒரு 5 வகையான மூட்டுக்களை பிரிச்சிருக்காங்க. இப்ப வந்து சுழலச்சு மூட்டு. சுழலச்சு மூட்டு அப்படிங்கிறது எங்கிருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, கழுத்து பகுதியில இருந்தும் அச்செலும்பு அதாவது செக்டம் மேல இருக்க வரைக்கும் இருக்கிறது சுழலச்சு மூட்டு. நழுவு மூட்டு அப்படிங்கிறது மணிக்கட்டுக்கு 2 மணிக்கட்டுக்கு இடையில இருக்கிற மூட்டு நழுவு மூட்டு. சேன மூட்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளோட மணிக்கட்டுல இருந்து உள்ளங்கை வரைக்கும் இருக்கிறத சேன மூட்டுன்னு சொல்லுவோம். பந்துக்கின மூட்டு எங்க இருக்குன்னா தோள்பட்டிக்கும் நம்மளோட ஃபோர்ஹாம் மேல இருக்க மேற்கை எலும்புக்கும் இடையில இருக்கிற மூட்டு தான் வந்துட்டு பந்துக்கின மூட்டு. கீழ் மூட்டுங்கிறது முழங்கால் மூட்டு. இப்போ மூட்டுனா என்ன? மூட்டுங்கிறது வந்து ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஜாயிண்ட் ஆகிற அந்த பகுதியை தான் வந்துட்டு நம்ம மூட்டுகள்னு சொல்றோம். மூட்டுல என்ன இருக்குன்னா உயவு திரவம்னு ஒரு வகையான திரவம், வலுவழுப்பான ஒரு திரவம் இருக்கு. இது எதுக்குன்னா ஒரு மூட்டு இன்னொரு மூட்டோட சேர்ந்து ஒராய்ஞ்சு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அதோட வேலையை அது சீரா செய்யணுங்கிறதுக்காகவும் பேசிக்கலா ஒரு இன்ஜின் ஆயில் போல இது யூஸ் ஆகுது. மூட்டுல ரெண்டா பிரிக்கிறோம், அசைய மூட்டு, அசையாத மூட்டு. அசையாத மூட்டுங்கிறது தலையிலையும் இடுப்பு மூட்டையும் சொல்றோம். ஏன்னா இது நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர். இது இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரைட்டா நிற்க முடியுதோ உட்கார முடியுதோ நம்ம பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது இந்த அசையாத மூட்டு. அசைய மூட்டுங்கிறது கை, கால், பந்துக்கிண்ண மூட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஏதாவது எழுதுறோம், ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா இந்த மூட்டுகள் தான் நமக்கு இது அசைஞ்சு கொடுக்கறதுனாலதான் நம்மளால அந்த வேலையை செய்ய முடியுது. இந்த உயவு திரவத்தை வச்சு அடிப்படையா வச்சு ஒரு 5 வகையான மூட்டை பிரிச்சிருக்காங்க. சுழலச்சு மூட்டு, நழுவு மூட்டு, சேனை மூட்டு, பந்துக்கிண்ண மூட்டு, கீழ் மூட்டு. சுழற்சி மூட்டுங்கிறது கழுத்து முள்ளெலும்புக்கும் அச்சு எலும்புக்கும் இடையில இருக்கிற மூட்டு. நழுவு மூட்டுங்கிறது 2 மணிக்கட்டுகளுக்கு இடையில இருக்கிற மூட்டு. சேன மூட்டுங்கிறது முதல் மணிக்கட்டுக்கும் உள்ளங்கைக்கும் இடையில இருக்கிற மூட்டு தான் வந்து சேன மூட்டுன்னு சொல்றோம். பந்துக்கிண்ண மூட்டு தோள்பட்டிக்கும் போருகம் மேல இருக்கிற மேற்கைக்கும் இடையில இருக்கிற மூட்டு தான் வந்து பந்துக்கிண்ண மூட்டு. கீழ் மூட்டுங்கிறது முழங்கால் மூட்டு, நம்ம சொல்றோம் இல்லையா அந்த முழங்கால் மூட்டு. இப்போ எலும்பு மண்டல குறைபாடு. எலும்புல என்னென்ன டிசீஸ் இருக்கு, அது எப்படி அஃபெக்ட் பண்ணும்? நம்ம பேசிக்கா தெரிஞ்சது நமக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, எலும்பு உடைஞ்சிருச்சு, இல்ல எலும்பு முறிஞ்சிருச்சு, அதனால கட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது இல்லாம சயின்டிபிக்கா பார்த்தோம்னா மூட்டு வலின்னு சொல்லுவோம் இல்லையா, பேசிக்கா வீட்டுல இந்த வயசானவங்க எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னால ஸ்டெப் ஏற முடியல, இறங்க முடியல, உட்கார்ந்து என்னால எழுந்திருக்க முடியல, கையை ஊனிதான் பேலன்ஸ் பண்ணி எழுந்திருக்க மாட்டேங்குது. இது எல்லாமே வந்து மூட்டு வலி. அந்த மூட்டுல வீக்கமாவோ இல்ல எந்த மூட்டுகள் இடையில சிதைவோ அந்த மூட்டுகளோட முனையில சிதைவோ இருந்துச்சு அப்படின்னா மூட்டு வலின்னு சொல்றோம். இன்னொரு வகை எலும்பு புரை. அந்த எலும்பு தேஞ்சு ஆகுறது எலும்பு புரைன்னு சொல்றோம். இந்த மூட்டு வலியை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், கவுட் அப்படின்னு சொல்லி 3 டிசீஸ் இருக்கு. பேசிக்கா இது ரொம்ப முக்கியமான மூட்டுல ஏற்படக்கூடிய நோய்கள். ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா வயசானவங்களுக்கு வரக்கூடியது. இது எது அதிகமா வரும் அப்படின்னா அசைய மூட்டுகள்ல வரும். எங்கெங்க அசைய மூட்டு இருக்கு? விரல்ல இருக்கு, முழங்கால்ல இருக்கு, இடுப்புல இருக்கு. இந்த வயசு அதிகமானவங்களுக்கு அசைய மூட்டுகள்ல வர்றது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பேசிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கால்சியமான ஒரு கால்சியம் சத்து உள்ள பொருட்களை எடுத்துக்கணும், அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும், கொஞ்சம் தூரம் மெதுவா வாக் பண்ணலாம், அந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்த மாதிரியா ஏதாவது சொல்லுவாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது 2 மூட்டுகளுக்கு நடுவில் அந்த உயவு திரவம்னு ஒன்று சொன்னா இல்லையா, அந்த உயவு படலத்துல அதிகமான அந்த திரவம் சுரந்து அது வெளியே போக முடியாம அதிக வலியோட வந்துச்சு அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து வயசானவங்களுக்கு வரும். அது வந்து அசைய மூட்டுல தான் வரும். விரலோ முழங்காலோ, எக்ஸாம்பிள் சொன்னா விரல்ல வரலாம், முழங்கால்ல வரலாம், கை வலி கால் வலி சொல்லுவாங்க அந்த மாதிரி. ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது மூட்டுகளின் இடையே உள்ள உயவு படலத்துல அதிகமான திரவம் சுரந்து அதிகமான வலியோட வர்றது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 50 வயசுக்கு முன்னரே வந்துடும். ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த எலும்பு தேய்மானம் ஆனதுக்கு அப்புறம் வர்றது. ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது அந்த உயவு படத்துல இருக்கிற திரவம் அதிகமாகி அதனால பெயின் அதிகமாகி வர்றது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி எல்லா ஜாயின்ஸ்லயும் பெயின் இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிக்கும். பேசிக்கா என்ன கொடுப்பாங்கன்னா எஸ்சிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீராய்டு டேப்லெட் தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த திரவத்தை வந்து கம்மி பண்றதுக்காக அந்த எஸ்சிக்யூ
கவுட்டுங்கிற ஒரு டேப்லெட் கொடுத்து கண்டினியூ பண்ணுவாங்க. கவுட்டுங்கிறது நம்ம உடம்புல இருக்க யூரிக் ஆசிட் அதிகமா மூட்டுகள்ல படிஞ்சாலோ இல்ல அது கழிவுநீக்கம் மூலயமா அதிகமா வெளியே ஏற்ற முடியலனாலும் உண்டாகிற நோய் தான் வந்து கவுட்டுன்னு சொல்லுவோம். எலும்பு புரை. எலும்பு புரை எதுல வரும் அப்படின்னா கால்சியம் சத்து கம்மியா இருக்கவங்களுக்கு அந்த எலும்பு புரை வரும். அடுத்து ஹார்மோன் குறைபாடு இருக்கவங்களுக்கும் எலும்பு புரை வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னாலும் அந்த எலும்புகள்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்து குழந்தைங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த எலும்புருக்கி நோயின்னு நம்ம படிச்சிருப்போம். குழந்தைகளுக்கு இந்த எலும்புல கால்சியம் கம்மியா இருக்கிறதால இந்த ரிக்கெட்ஸுங்கிற ஒரு டிசீஸ் வருது. இதே வயசான லேடிஸ் அப்படின்னா ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு சொல்லி அந்த நோயை மென்ஷன் பண்றோம் அவங்களுக்கு வந்தது அப்படின்னா. இது சீக்கிரமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியாகிறதுனால இந்த போன் சீக்கிரமா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரலா இன்க்ரீஸா நம்மளால என்ன முடியும் கால்சியம் அதிகமா இருக்கிற பொருட்களும் இல்ல விட்டமின் டி அதிகமா இருக்க சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து போன் ஃபிராக்சர். போன் ஃபிராக்சர்ங்கிறது அது எந்த இடத்துல எப்படி ஆயிருக்கு, அதோட அளவு ஆழம் எவ்வளவு தூரம் ஆயிருக்கு, இல்ல அதோட எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு, லேசா தான் இருக்கா, இல்ல அது வந்து தசையில பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல தோலோட சேர்ந்திருக்கா, அதுல ஏதாவது இன்ஃபிளமேஷன் ஆயிருக்கா, அதுல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, அந்த மாதிரி போன் ஃபிராக்சர் எப்படி ஆயிருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டைப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குறுக்கு வகை. இப்போ போன் ஃபிராக்சர் ஆகுதுன்னா அது வந்து அந்த செங்குத்து கோணத்துல அதோட நீள அச்சுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க போன் ஃபிராக்சர் ஆகுதுன்னா அது செங்குத்து கோணத்துல தான் ஃபிராக்சர் ஆகுது அப்படின்னா அது வந்து குறுக்கு வகைன்னு சொல்றோம். அப்ப அந்த போன் வந்து ஸ்ட்ரைட்டா மட்டும் உடைஞ்சிருக்கும். இதுவே இடம் மாறா சாய்வு ஃபிராக்சர் அப்படின்னா எலும்பு முறிவு, இடம் மாறா எலும்பு முறிவு அப்படின்னா அந்த போன் வந்து அதோட நீளச்சுல செங்குத்தா உடைஞ்சிருக்கு ஆனா அதோட இடத்த விட்டு நகரல, விலகாம அதே இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த வகையை வந்து இடம் மாறா சாய்வு வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இடம் மாறும் சாய்வு அப்படின்னா அந்த நீளச்சுல அந்த போன் உடஞ்சி பிரேக் ஆயிடுச்சு, செங்குத்தா உடஞ்சி பிரேக் ஆயிடுச்சு, அது அந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இடம் மாறும் சாய்வு வகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பச்சை கொம்பு. பச்சை கொம்பு அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறது. இந்த மரக்கொம்புல உடைச்சா முழுசா உடையாம பாதி பாதியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போன் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது முழுசா ரெண்டா ப்ரோக் ஆகாம பாதி ஒட்டி பாதி தான் இருக்கிறது. அது குழந்தைகளுக்கு தான் மோஸ்ட்லி வரும். நெக்ஸ்ட் நொறுங்குதல். அதாவது ஒரு போன் 1 to 3 பீஸ், ஒன்னுல இருந்து ஒரு 3 பீஸா உடஞ்சி துப்பு தூரா போயிடுச்சு அப்படின்னா அதை நொறுங்குதல்னு சொல்றோம். அதிகமா எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபிராக்சர் ஆகும் அப்படின்னா தாடையில, தோள்பட்டையில, இடுப்புல, விரல்ல, அந்த மாதிரி இடத்துலதான் அதிகமா வந்து போன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இப்போ ஓரளவுக்கு எலும்பு மண்டலம் புரிஞ்சுது இல்லையா, நமக்கு எவ்வளவு எலும்புகள் இருக்கு, எலும்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு எலும்புகள் இருக்கு, இப்போ மூட்டுகள்ல என்ன, அதுல என்னென்ன இருக்குங்கிறத இப்ப பார்த்தோம். நான் ஓரளா இன்னொரு முறை சொல்லிடுறேன். இப்போ எலும்புங்கிறது நம்ம உடம்புல ஒரு கடினமான ஒரு உறுப்பு. இது ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு மசில்ஸ்க்கு அப்புறம் அடியில இருக்க லேயர் தான் வந்து போன். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அஃபெக்ட் ஆனா ரொம்ப ஒரு ஃபோர்ஸான அடிப்பட்டா மட்டுமே எலும்பு வந்து உடையிற மாதிரி இருக்கும். இந்த எலும்புல வந்து ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள் இந்த ரெண்டையும் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை தான் வந்து போனுன்னு சொல்றோம். இந்த போன்ல வந்து கனிம பொருள்களை சேகரித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கான்னு சொல்லலாம். இந்த போன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த கால்சியம், பாஸ்பேட் இல்லை இது எல்லாத்தையுமே வந்துட்டு அது தனக்குள்ள பத்திரமா சேமிச்சு வச்சுக்கும். இது அமிலத்துல ஈஸியா கரைஞ்சு போறதா இருந்தாலும் அந்த மாதிரி தாது பொருட்கள் அதுக்குள்ள ஜாஸ்தி இருக்கும். எலும்புல வந்து 50% வாட்டர் இருக்கும். அடுத்து 33% தாது உப்புகளும் 17% மற்ற பொருட்களும் இருக்கும். எலும்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எலும்பு மஜ்ஜை இருக்கு, நரம்புகள் இருக்கு, ரத்த அணுக்கள் இருக்கு, குருத்தெலும்புகள்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த குருத்து எலும்புகள்ல வந்து இணைப்பு இலைகள், தசைநாள்கள்னு சொல்லிட்டு 2 வச்சிருக்கோம். இந்த இணைப்பு இலைகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு எலும்பை இன்னொரு எலும்போடு இணைக்கிறதுக்காக இணைப்பு இலைகள் யூஸ் ஆகுது. தசைநார்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எலும்புகளை தசைகளோட சேர்த்து வைக்கிறதுக்காக இணை தசைநார்கள் யூஸ் ஆகுது. இந்த எலும்பு மண்டலத்தை வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அச்சு சட்டகம், இன்னொன்னு இணையற்பு சட்டகம். இப்ப நான் எங்கெங்க எவ்வளவு போன்ஸ் இருக்குன்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அச்சு சட்டகத்துல 80 எலும்புகள்னு பார்த்தோம் இல்லையா, மண்டை ஓட்டுல மொத்தம் எவ்வளவு எலும்புகள் பார்த்திருக்கோம், மண்டை ஓட்டுல 29 எலும்புகள் பார்த்திருக்கோம். அது எங்கெங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப மண்டையோட்டுல எலும்பு மொத்தம் அச்சு சட்டகத்துல 80 எலும்புகள் இருக்கு. அதுல மண்டையோட்டுல 29 எலும்புகள் இருக்கு. அந்த
என்னென்ன எங்க இருக்கு அப்படின்னா, இந்த கபாலம் அப்படின்னு சொல்றேன், அந்த கபாலத்துல 8 எலும்புகள் இருக்கு. முகத்தெலும்பு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்ல இருக்கிற எலும்புகள் வந்து 14. காதுல வந்து 6 எலும்புகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு காதுலயும் 3 எலும்புகள் இருக்கு. சுத்தி எலும்பு, பட்டை எலும்பு, அங்கவடி எலும்புன்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இப்போ டோட்டலா 6 எலும்புகள் இருக்கு. இது இல்லாம நாவடி எலும்புன்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு இருக்கு. இது எங்க இருக்குன்னா தொண்டையில ஒரு யூ வடிவ கீழ் அன்னத்துல யூ வடிவ எலும்புன்னு சொல்றோம் இல்லையா, அங்க ஒரு எலும்பு இருக்கு. நெக்ஸ்ட் முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, கழுத்து பகுதியில 7 இருக்கு, சர்விக்கல் போன். அதே மார்பு பகுதியில 12 இருக்கு, தொராசிக்ல. லம்பார் ரீஜன்ல 5 இருக்கு. அது இல்லாம திருவெலும்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது சின்னவங்களுக்கு 5 எலும்பு இருக்கும். அடல்ட் ஆகும்போது, பெரியவங்களாகும் போது அந்த 5 எலும்பு ஒண்ணு சேர்ந்து ஒரு எலும்பா மாறிடும். அதுக்கடுத்து வால் எலும்பு. வால் எலும்பு ஒண்ணுதான். குழந்தையா இருக்கும் போது 4 எலும்பு இருக்கும். வளர வளர அந்த 4 எலும்பு ஒண்ணா சேர்ந்து ஒரு எலும்பா மாறிடும். அதுக்கடுத்து மார்பெலும்பு ஒண்ணு. விலா எலும்பு அப்படிங்கிறது மொத்தம் 12 இணை எலும்புகள். 12 இணை எலும்புகள்னா டோட்டலா 24 எலும்புகள் இருக்கு. அடுத்து இணையுறுப்பு சட்டகம். இணையுறுப்பு சட்டகத்துல கையெலும்பு 60, கால் எலும்பு 60, தோள்பட்டை 4, இடுப்பெலும்பு 2, இதெல்லாம் சேர்த்து ஒரு 126 எலும்புகள் இருக்கு. இப்ப கையெலும்புன்னு பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு கையிலயும் மேற்கை எலும்பு ஒண்ணு இருக்கு, ஆறு எலும்பு ஒண்ணு இருக்கு, அல்நாள ஒண்ணு இருக்கு, மணிக்கட்டுல 8 எலும்புகள் இருக்கு, உள்ளங்கை எலும்பு மட்டுமே 5 இருக்கு, கை விரல்கள் 14 இருக்கு. இப்படி 2 கைக்கும் சேர்த்தணும் அப்படின்னா 60 எலும்புகள் ஆகும். அதே போல கால்ல தொடை எலும்பு ஒரு எலும்பு இருக்கு. லார்ஜஸ்ட் போன் எங்க இருக்கு அப்படின்னா தொடை எலும்பு. ஸ்மாலஸ்ட் போன் எது எலும்பு அப்படின்னா செவி எலும்பு. இப்ப தொடை எலும்பு ஒண்ணு இருக்கு, டிபியா ஒண்ணு, பிபுலா ஒண்ணு, கணுக்கால்ல 7 எலும்புகள் இருக்கு, உள்ளங்கால்ல 5 எலும்புகள் இருக்கு, கால் விரல்ல 14 எலும்புகள் இருக்கு, முழங்கால்ல ஒரு எலும்புகள் இருக்கு. இது மொத்தம் ஒரு காலுக்கு 30 எலும்புகள் இருக்கு. 2 காலுக்கும் சேர்த்தும் போது 60 எலும்புகள் இருக்கு. அடுத்து தோள்பட்டை எலும்பு. தோள்பட்டையில ஒரு எலும்பு இருக்கு, காரை எலும்புன்னு சொல்லி ஒரு எலும்பு இருக்கு. ஒரு சைடு 2 எலும்பு, 2 கைக்கும் சேர்த்து 4 எலும்புகள் இருக்கு. இடுப்பு வளையம்னா ஒரே ஒரு இடுப்பு வளையம். அதாவது ஒரு பக்கம் இனாமினேட் அப்படிங்கிறது பூப்பெலும்பு, அதாவது பெயரற்ற ஒரு எலும்பு இருக்கு 2 பக்கமும். மொத்தம் 206 எலும்புகள் இருக்கு. இப்போ நான் ஓரலா சொல்றேன், நோட் பண்றவங்க ஹிண்ட்ஸ் மாதிரி வேணா எடுத்துக்கோங்க. இப்போ மண்டை ஓட்டுல கபால எலும்பு, முகத்தெலும்புன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. மொத்தமா 22 எலும்புகள் தான் நம்ம ஃபேஸ் ஒரு ஸ்ட்ரக்சரா, மண்டை ஓட்ட ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டுட்டு வரதுக்கு இந்த 22 எலும்புகள் பயன்படுது. கபால எலும்பு மூளை பெட்டகம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா மூளைய பத்திரமா எதுவும் அடிபடாம ஒரு கெட்டியான ஒரு உரையை வச்சிருக்கிறதுனால அது மூளை பெட்டகம்னு சொல்றோம். இந்த கபால எலும்பு மொத்தம் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னா 1500 கன சென்டிமீட்டர். இந்த கபால எலும்பு 1500 கன சென்டிமீட்டர் அளவுக்கு கொள்ளளவு கொண்டது. அது ஓபன் பண்ணா அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணலாம். இந்த கபால எலும்பு எப்படின்னா இந்த தையல் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர், நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான, எல்லா எலும்போடும் மெச்சை ஈஸியா உடைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அடுத்து நம்ம இது சொன்ன மாதிரி இந்த கபால எலும்புல வந்து என்ன இருக்கு, பேரட்டல், டெம்போரல், பிராண்டல், ஆக்சிபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி எலும்புகள், குட்டி குட்டியோ தனித்தனி எலும்புகள் இருக்கு. அதுக்கடுத்து ஃபேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மேலெண்ணம், கீழெண்ணம், கன்னத்தின் வலை எலும்பு, லாக்ரிமல் கிளாண்டு, மூக்கிடை தட்டெலும்பு, இடைநாசி எலும்புன்னு இருக்கு. இந்த தொண்டையோட அடிப்பகுதியில யூ வடிவ எலும்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நடுச்செவியிலும் ஒவ்வொரு காதுலயும் சுத்தி எலும்பு, பட்டை எலும்பு, அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காதுலயும் 3 எலும்பு இருக்கு. அப்ப 2 காதுலயும் சேர்த்தும் போது 6 எலும்புகள் இருக்கு. இது இல்லாம மேல் தடையில வந்து அசைவற்ற ஒரு மேலெண்ணம்ங்கிறது அசைவற்றது, அது வந்து மூவ்மெண்ட் ஆகாது அந்த எலும்பு. கீழ் அன்னத்துல இருக்க மேண்டிபிள்ங்கிறது அசையக்கூடியது, மூவ் ஆகக்கூடியது. இது அசைறதுனாலதான் நம்மளால பேசவோ, சாப்பிடவோ, பாடவோ எல்லாமே முடியுது. இது இல்லாம கபாலத்துல மண்டை ஓட்டுல பெருந்துளை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான துளை இருக்கு. இந்த பெருந்துளையோட வேலை என்ன அப்படின்னா, மூளையோட பகுதி முகுளம் இருக்கு இல்லையா, இந்த முகுளம் முதுகு தண்டு வழியாக கீழே இறங்குறதுக்கு இந்த பெருந்துளை தான் ஒரு பெரிய ஹோல். இந்த பெருந்துளை தான் உதவுது. இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடர்ல 33 முள்ளெலும்புகள் இருக்கு. என்னென்ன 33 இருக்கு அப்படின்னா, சர்விக்கல் போன் வந்து 7 இருக்கு, தொராசிக் 12, லம்பார் ரீஜியன்ல 5 இருக்கு, அதே மாதிரி சாக்ரல்ல 5 இருக்கு, காக்கெக்ஸ்ல 1 இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு முள்ளெலும்புக்கும் இடையில வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஒரு காற்று போகக்கூடிய ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு என்ன பேரு அப்படின்னா நரம்பு கால்வாயின்னு பேரு. ஏன் அப்படின்னா இந்த முகுளத்துல இருந்து வர எல்லா நரம்புமே இந்த நரம்பு கால்வாய் வழியாக தான் உள்ள வருது.
ஃபர்ஸ்ட் முள்ளெலும்புக்கு வந்து அட்லஸ்னு பேரு. ஃபர்ஸ்ட் முள்ளெலும்புக்கு அட்லஸ்னு பேரு. ரெண்டாவது முள்ளெலும்புக்கு ஆக்சிஸ்னு பேரு. சரிங்க. அடுத்து விலா எலும்பு. விலா எலும்புங்கிறது மொத்தம் 12 இணை. அப்ப டோட்டலா 24 விலா எலும்புகள் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 7 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்க விலா எலும்பு வந்து மெய் விலா எலும்புன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இது முதுகு எலும்பு தொடரோட மார்பு எலும்புக்கும் வயிற்று பகுதியில இருக்க மார்பு எலும்புக்கும் ஜாயிண்டா இருக்கிறதுனால இது வந்து மெய் விலா எலும்புன்னு சொல்றோம். அதுக்கடுத்து 8, 9, 10 இந்த 3 விலா எலும்பும் பொய் விலா எலும்புன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இது வந்து டைரக்டா இந்த முதுகெலும்பு தொடரோட ஜாயிண்ட் ஆகாம இது 7வது எலும்போட ஜாயிண்ட் ஆகி இருக்கிறதுனால இது பொய் விலா எலும்புன்னு சொல்றோம். இப்ப இந்த விலா எலும்பு வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, முதுகெலும்பு தொடருக்கும் அந்த மார்பு எலும்புக்கும் இடையில ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு திரவம் ஒரு எலும்பு யூஸ் ஆகுது. அதுக்கு பேர் வந்து ஹயலின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைலிங்கிறது ஒரு குருத்தெலும்பு. இதோட ஹெல்ப்பால தான் இந்த 7 எலும்புகளும் முதுகுப்புறத்தோடையும் வயிற்றுப்புறத்தோடையும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகுது. இது இந்த ஹைலிங்கிற ஒரு குருத்தெலும்பால தான் ஜாயின் பண்ண முடியுது. அடுத்து கை கால் எலும்புங்கிறது முன்னங்கை பின்னங்கால்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து மூட்டு. மூட்டுங்கிறது ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது ரெண்டு எலும்புகளும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி வந்து மூட்டுன்னு சொல்லுவோம். மூட்டை அசைய மூட்டு அசையா மூட்டுன்னு 2ஆ சொல்லுவோம். அசையாத மூட்டு தலை இடுப்பு, அசைய மூட்டு கை கால் இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்து மூட்டு வலி, எலும்பு மண்டல குறைபாடுகள். குறைபாடுல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எதுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் மூட்டு வலினா என்ன அப்படின்னா மூட்டுகள்ல ஏற்படுற வீக்கம் இல்ல மூட்டுகளின் முனைகள்ல ஏற்படுற சிதைவு காரணமா ஒரு வலி ஏற்படுதுன்னா அது மூட்டு வலின்னு சொல்றோம். இப்ப எலும்பு புரை, இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். மூட்டு வலிய ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எலும்பு புரைய ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வயது காரணமா ரொம்ப ஏஜ் ஆயிட்டு அதனால எலும்புல வந்துட்டு சிதைவு ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எங்கெங்க ஈஸியா நடக்கும்னா விரல், முழங்கால், இடுப்பு அந்த மாதிரி இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது 2 மூட்டுக்கு நடுவுல இருக்கிற உயவு படலம், அந்த ஒரு திரவம் சொன்னாலே அந்த திரவம் அதிகப்படியா சுரந்து வெளியேறாம அதிக வலியோட இருக்கிறத ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா இந்த பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்காகவும் இதை வந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு கால்சியமாகவும் நெஸ்டிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. அது போட்டுதான் சரி பண்ண முடியும். கவுட்டுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற யூரிக் ஆசிட் ஃபுல்லா வெளியேறாகாம அங்கேயே படிகங்களா தங்குறதுக்கு பேர் தான் கவுட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து நம்ம ஓரலா எடுத்துக்கிறோம் இல்லையா சாப்பாடு, இதுல வந்து போதுமான அளவுக்கு கால்சியம் இல்லைனாலும் இல்ல ஹார்மோன் குறைபாடுனாலும் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்றோம். இது குழந்தைங்களை வந்து ரிக்கெட் எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க. இது வயது ஒரு ஏஜ்டு உமன்ஸ் அப்படிலாம் வந்துச்சுன்னா ஆஸ்டியோமலைசியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஓரலா நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியத்தை எடுத்துக்கிறதும் விட்டமின் டி உள்ள சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதும் ஒரு சில எக்ஸசைஸும் பண்ணிக்கிறது தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் போன் ஃப்ராக்சர், குறுக்கு வகை. இது வந்து எலும்பு வந்துட்டு எங்க அடிபட்டிருக்கு, எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்த ஆங்கிள் இருக்கோ அதை பொறுத்து நம்ம எடுத்திருக்கோம். குறுக்கு வகைங்கிறது இப்ப எலும்போட நீள அச்சுல ஒரு செங்குத்து கோணத்துல மட்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா குறுக்கு வகைன்னு சொல்லுவோம். இடம் மாறா சாய்வு வகை அப்படின்னா இப்போ அந்த நீள அச்சுல செங்குத்தா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஆனா அந்த போன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விலகாம அதே அப்படியே இருக்கு அப்படின்னா இடம் மாறா சாய்வு முறிவுன்னு சொல்லுவோம். இடம் மாறும் சாய்வு முறிவு அப்படின்னா இந்த நீள அச்சுல செங்குத்தா அடிபட்டதுல அந்த போன் அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருச்சு, டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. இப்ப இருக்க வேண்டிய போன் இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இடம் மாறும் சாய்வு வகை முறிவுன்னு சொல்லுவோம். அடுத்து பச்சை கொம்பு முறிவுனா இந்த பச்சை மரத்துல இருக்க கொம்பை உடைச்சோம்னா முழுசா உடையாம பாதி பாதியா ஒரு ஸ்டேஜ் பாதி இருக்கும் மீதி பாதி உடைஞ்சிருக்கு அந்த மாதிரி. இது வந்து ஈஸியா இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடியது. அடுத்து நொறுங்குதல் வகை அப்படின்னா ஒரு எலும்பு ஒன்றுல இருந்து ஒரு 3 வகையான 3க்கு மேற்பட்ட துண்டா குட்டி குட்டியா செதறி போறதுதான் வந்து நொறுங்குதல்னு சொல்றோம். இப்ப இந்த மூட்டு நழுவுதல் இல்ல இதுக்கான டிஸ்லோகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா
என்னென்ன அப்படின்னா ஈஸியா அது எங்க அஃபெக்ட் ஆகும்னா தாடை, தோள்பட்டை, விரல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஈஸியா ஃப்ராக்சர் ஆயிடும். அந்த மூட்டு அந்த இடத்துல ஈஸியா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிடும். இதுல ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. பிறவி குறைபாட்டு மூட்டு நழுவுதல் அப்படின்னா நம்ம ஜெனட்டிக் ரீசனால இல்ல ஒரு கரு வளரும் போதே கம்ப்ளீட்டா அந்த ரீஜன் வளராம இருந்தது அப்படின்னா இது பெரிய அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்னு விபத்து மூட்டு நழுவுதல் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டலா அந்த தோள்பட்டையிலயோ இல்ல இடுப்புலயோ மேக்சிமம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃப்ராக்சர் எங்க ஆகும்னா ஹிப் போன் இல்லைன்னா வந்துட்டு தோள்பட்டையில அடிபட்டு அது அந்த இடத்துல இருந்து அந்த மூட்டை அங்க இருந்து அங்க நழுவி போறது. இன்னொன்னு ஒரு நோய் நிலை மூட்டு நழுவுதல்னு சொல்லுவாங்க. ஒரு நோயினால அந்த மூட்டு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. எக்ஸாம்பிள் சொன்னா டிபி வந்தவங்களுக்கு அப்படின்னா அந்த ஹிப் போன்ஸ் செஸ்ட் போன்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆகும். அடுத்து பக்கவாதத்தினால் ஏற்படுறது. இப்ப கை கால் பேரலைசிஸ் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல, அவங்க அதுக்கு மேல யூஸ் ஆகல அப்படின்னா அதுவே அந்த இடத்துல வந்து அதோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு அது டிஸ்லோகேட் ஆயிடும். இதெல்லாம் தான் மூட்டு நழுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா எலும்புல மட்டும்? எல்லாருக்கும் ஓகே இல்லையா? இப்ப பேசிக்கா ஐயோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்ப்போம். இந்த உறுப்பு மண்டலத்துல இணை உறுப்புகள்னு சொல்லி இருக்கும். ஸோ இணை உறுப்புகள் அப்படின்னா இப்போ பேசிக்கா நம்ம பாக்குறது வந்து கண்ணுன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கா இதை நான் இன்னொரு நாள் மறுபடியும் எடுக்கிறேன். பேசிக் மட்டும் சொல்றேன். ஐன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐல முக்கியமான பார்ட்ஸ் இதெல்லாமே. இந்த ஐயோட டிரான்ஸ்பிளண்ட் லேயர் வந்து நம்ம முன்னாடி பார்க்கறோம் இல்லையா கருவிழி, அந்த டிரான்ஸ்பிளண்ட் லேயரோட பேர் வந்து கார்னியா. இந்த நம்ம பாக்குற விஷயம் வந்து இந்த கார்னியா வழியா உள்ள ஊடுருவி இந்த லென்ஸ்ல பட்டு இந்த தலைகீழ இந்த பார்வை நரம்புல பட்டு பிரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் பிரெயின் அதை நம்ம பாக்குறது எல்லாமே தலைகீழான ஒரு உருவமா தான் பார்ப்போம். நம்ம என்ன விஷுவல் பாக்குறோமோ அதை பிரெயின் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆக்கி நமக்கு என்ன பாக்குறோங்கிறத கொடுக்கும். இப்ப நம்ம பாக்குற ஒரு ஆப்ஜெக்டோட ஒளி இந்த கார்னியா வழியா உள்ள போய் இந்த லென்ஸ்ல பட்டு இது இந்த பார்வை நரம்புல பட்டா மட்டும்தான் நமக்கு பார்வை வந்து நம்ம என்ன பாக்குறோங்கிற பொருள் நமக்கு அது என்னன்னு தெரியும். இது போனா பென்சிலா பெண்ணா அப்படிங்கிறது நமக்கு பாக்குறது தெரியும். இப்ப வந்துட்டு இந்த கார்னியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்னியா வந்து ஒரு டிரான்ஸ்பிளண்ட் லேயர். இதுல வந்து வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கு, பிளட் வெசல்ஸ் கிடையாது. இந்த டிரான்ஸ்பிளண்ட் இப்போ வந்து கண் ஆப்ரேஷன் பண்றோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு இறந்தவங்களோட கண்ணை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஃபுல் கண்ணையும் நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். அவங்களோட இந்த கருவிலியை மட்டும்தான், இந்த கார்னியாவை மட்டும்தான் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லென்ஸ்.
லென்ஸுங்கிறது வந்துட்டு இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ். எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஃபோன்லாம் பார்க்கவே இவ்வளோ மெகா பிக்சல் இருக்கும், இப்படி இருக்கு கேமரா அப்படின்னா, இது நம்ம வந்து நம்ம நேச்சுரலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேமரா எதுனா இந்த லென்ஸ் தான். இந்த லென்ஸ்ல வந்து ஏஜ் டிஃபெக்ட்னாலேயோ இல்லை ஏதாவது ட்ரமாட்டிக்கா அடிபட்டதுனாலேயோ சில சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கேட்ராக்ட்னு சொல்லுவோம், அதாவது கண் புரைன்னு சொல்லுவோம். இந்த லென்ஸுக்கும் இந்த கார்னியாக்கும் நடுவுல வந்து ஒரு கேப்ல ஒரு திரவம் போயிட்டு இருக்கும், அதான் அக்வஸ் ஹியூமர்னு சொல்லுவோம். இந்த திரவம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஐக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ரெட்டினா. இது வந்து ஒரு 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 ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸான ஒரு ஏரியா. இந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல தாண்டி இங்க வந்தது தான் வந்துட்டு பார்வை நரம்புகள் இருக்கு. நம்ம பாக்குறது இந்த இடத்துல பட்டா மட்டும்தான் நம்ம என்ன விஷயம் பாக்குறோங்கிறது பிரெயினுக்கு தெரியும். இப்போ சில கண்டிஷன்ஸால நமக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னா இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ரப்சர் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ரெட்டினா ஃபுல்லா ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா இந்த கருவிலையில இருந்து படக்கூடிய லைட்டு லென்ஸ் வழியா வந்து இந்த பார்வை நரம்பை தொட்டா மட்டும்தான் நமக்கு பிரெயினுக்கு போகும். அது இந்த இடத்துல வந்து ப்ளீடிங் கிளாட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்புறம் நமக்கு விஷயம் தெரியாது. சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு சுகர் பேஷண்ட்டு, எனக்கு சுகர் இவ்வளோ கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் எனக்கு திடீர்னு வந்து விஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளட் கிளாட்ஸ் இருக்கலாம், இல்லை பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகிருக்கலாம், இல்லை இங்கே ஏதாவது ஹோல் மாதிரி இருக்கலாம். இந்த ரீசன்ஸால இந்த பார்வை வந்து பார்வை நரம்புக்கு உள்ளே போகாமல் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம்னா, இப்போ பேசிக்காக ஐயில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன டிசீஸ்ன்னு பார்க்கலாம். ஐ இன்னொரு நாளைக்கு தெளிவாக எடுக்கிறேன் ஃபுல்லாக, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு டெமோ, ஒரு மாடல் ஐ வச்சு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஐல என்னென்ன டிசீஸ் வரும்னா கேட்ராக்ட் வரலாம், கிளக்கோமா, அடுத்து ரெட்டினால ரெட்டினோபதி, பேசிக்கா எல்லாருக்கும் இருக்கிறது ரெஃப்ராக்டிவ் எரர். இப்போ ரெஃப்ராக்டிவ் எரருங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் நம்மளோட நம்மளோட இந்த எப்படி சொல்றது, இந்த கருவிழி பார்வையாலையும் கருவிலியில் இருக்க நேச்சுரல் லென்ஸை விட நம்மளோட நேச்சுரலாக இருக்கிற பார்வை திறன் கம்மியாகி கண்ணாடி பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, உங்க பவர் என்னன்னு கேட்டால் -3, -4, -2ன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு பவர் வச்சாதான் நம்மளால படிக்க முடியுது அப்படின்னா அது ரெஃப்ராக்டிவ் எரர். நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம், நம்ம கண்ணாடி போடுறோம், எந்த ரீசனுக்காக போடுறோம், அது மயோப்பியாவா ஹைப்பர்மெட்ரோபியாவா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது ரெஃப்ராக்டிவ் எரர். கேட்ராக்ட்ங்கிறது நம்ம நேச்சுரல் லென்ஸோட ஒரு ஒரு படலம் மாதிரி படிகிறது, இல்லை அது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ் சொல்லலாம், இல்லை அடிப்பட்டது சடனாக ஒரு ட்ராமாட்டிக் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு இந்த கண்ணில் அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த லென்ஸில் வர சேஞ்சஸை வந்து கேட்ராக்ட்னு சொல்லுவோம். இந்த கேட்ராக்ட் என்ன பண்ணுவோம்னா சர்ஜரி பண்ணிட்டு நம்மளோட நேச்சுரல் லென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலான ஒரு லென்ஸை வைப்போம். நம்ம கண்ணோட பவர் என்ன, நம்மளோட பார்வைக்கான பவர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து இந்த நேச்சுரல் லென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலான ஒரு லென்ஸை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எப்பயும் போல விஷயம் தெரியும். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி ரிமூவல். கேட்ராக்ட் நேச்சுரல் லென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலாக லென்ஸ் வைப்போம். நெக்ஸ்ட் கிளப்பமா அப்படிங்கிறது கண்ணில் வரக்கூடிய ப்ரெஷர். இது என்ன கண்ணில் வரக்கூடிய ப்ரெஷர், பாடியில தானே ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா நம்ம கண்ணில் வந்து அக்வஸ் ஹியூமர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திரவம் இருக்கு. அதுல வந்துட்டு பிபி எப்படி பிபி ஆகும் அப்படின்னா ஒரு பலூன்குள்ள தண்ணி ஊற்றிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பலூன் அதை தாங்காம வெடிச்சிரும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த தண்ணீர் போற பாதையில அது வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல எங்கேயாவது பிளாக் ஆச்சு, அந்த ஏரியா சுருங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ப்ரெஷர் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லுவோம், இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர். இது நார்மலா வந்து 10 to 20 வரைக்கும் நார்மல் வேல்யூ. 10 to 20 வரைக்கும் நார்மல் வேல்யூ. இது எப்போ 21க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது, 21, 22லாம் வந்து பார்டர் லைன் ஸ்டேஜ். 23க்கு மேலாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கிளக்கமான்னு சொல்லுவோம். கிளக்கமாங்கிறது ஒரு சைலண்ட் பீஸ்னே சொல்லலாம். சொல்லுங்க. தமிழ்லையா? ஓகே. சரி, ஓகே. இப்போ ரெஃப்ராக்டிவ் எரர் அப்படின்னா
நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லையா, அது மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் மீனிங் எப்படி சொல்றது? நம்ம பார்வை கம்மியா இருக்கு. நம்ம கண்ணாடியில நம்ம ஆர்டிபிஷியலா வைக்கிற வெளியே போடுற ஆர்டிபிஷியல் லென்ஸ்ல அந்த பவர் சேர்த்து வைக்கிறத ரெஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லுவோம். கேட்ராக்ட்ங்கிறது கண் புரை. நம்ம லென்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கருவிழிக்கு அடுத்து உள்ள இருக்கிற ஒரு ஓவர் ஷேப்ல இப்படி இருக்கும். இதை வந்து லென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்குறோம் இல்லையா ஒரு லென்ஸ்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்குற விஷயத்தை இது மேக்னிஃபை பண்ணி காட்டும். இதுல வயசாகிறதுனாலயோ இல்ல அடிப்படுறதுனாலயோ இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல தான் வந்து கண் புரைன்னு சொல்றோம். இந்த கண் புரைக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து மருந்தாலேயோ இல்ல வேற ஏதாவது சாப்பாட்டுனாலேயோ இது சரி பண்ண முடியாது. இது வந்து அந்த லென்ஸ்லயே ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். இதுல சேஞ்சஸ் ஏற்பட்டது அப்படின்னா வர்றவோட ஒளிக்கதிர் வந்து இதுல படாம நமக்கு உள்ள பார்வை நரம்புக்கு தெரியாது. ஸோ அதனால பார்வை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரி மட்டும்தான். இந்த கண் புரைய ஆப்ரேஷன் மூலியமா எடுத்துட்டு இந்த லென்ஸை எடுத்துட்டு நேச்சுரலா இருக்க லென்ஸை எடுத்துட்டு நம்ம புதுசா செயற்கையா ஒரு லென்ஸை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணுவோம். இது என்ன பவர் நமக்கு நார்மலா நம்ம கண்ணில் இருக்கோ அதுக்கு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக ஐ மட்டும் இருக்கும் போது சொல்றேன். அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏ ஸ்கேன் சொல்லுவாங்க. சில இன்வெஸ்டிகேஷன் அது எவ்வளவு பவர் இருக்குங்கிறத நமக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த பவருக்கு தகுந்த மாதிரி நேச்சுரலா இயற்கையா இருக்கிற லென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு செயற்கையா ஒரு லென்ஸை நம்ம உள்ள வைப்போம். நம்ம உள்ள வைக்கக்கூடிய செயற்கையான லென்ஸ் வந்து ஒரு கிளீனா எப்படி சொல்றது, ஒரு நியூ கண்ணாடி மாதிரி இருக்கும். நம்ம மிரர் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஒளிக்கதிர் பட்டு உள்ள போய் நமக்கு பிரைனுக்கு போயிட்டு இதுதான் நம்ம பிக்சர்னு ஐடென்டிஃபை பண்ணிப்போம். இந்த கிளக்கமாங்கிறது கண்ணீர் அழுத்த நோயின்னு சொல்லுவோம். இந்த கண்ணீர் அழுத்த நோய் வந்து கண்ணுக்குள்ள ஒரு அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு திரவம், அந்த பகுதியில ஒரு திரவம் போயிட்டு தான் இருக்கும். அதுல ஏற்படக்கூடிய ப்ரெஷர்னால, அதுல கூடிய அழுத்தத்தினால நமக்கு இந்த கண்ணீர் அழுத்த நோய் வருது. நமக்கு எப்படி உடம்புல ப்ரெஷர் வருது, ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இல்லை டென்ஷன் ஆனாலும் திடீர்னு வந்து நம்ம ரத்த ஓட்டத்துல வந்து ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டு நமக்கு பாடி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி தான் கண்ணில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால, அந்த நீர் போற பாதையில ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால இந்த கண்ணீர் அழுத்த நோய் வருது. இதோட நார்மல் ரேஷியோ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 10 to 20 mmHg. இது வந்து நார்மல் ரேஷியோ. இந்த 21, 22, 23ங்கிறதுலாம் பார்டர் லைன். நார்மலா இருந்தா இஷ்யூ கிடையாது. இதே பிலோ 10 இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா விஷன் வந்து டிராவ் ஆகும். ஏன் பிலோ 10 இருந்தாலும் அவங்களுக்கு விஷன் டிராபேக் ஆகுது அப்படிங்கும் போது அந்த திரம் ரொம்ப கம்மியா இருக்கும், கண் வறட்சியாக ஆரம்பிக்கும், பார்க்கறது தெளிவு இல்லாம ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்வை பாதிப்பு இருக்கும். இதே இந்த பார்டர் லைன்ல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்சர்வேஷன் தான். அடிக்கடி அவங்களை வந்து செக் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ ரெகுலரா நம்ம ஒரு அப்சர்வேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 23க்கு எபோக்கு மேல போச்சு அப்படின்னா அது வந்து கண்ணீர் அழுத்த நோய் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதுலயே ஒரு நிறைய 4-5 டைப்ஸ் இருக்கு. பிரைமரி, செகண்டரி அந்த மாதிரி இருக்கு. இப்போ பிரைமரி அப்படின்னா தானா ஆகிறது. செகண்டரினா ஒரு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்ல ஒரு அடி பட்டதுக்கு அப்புறமாவோ வர்றதுதான் வந்து இந்த கண்ணீர் அழுத்த நோய். இன்னொன்று வந்து என்ன இருக்கு அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து நம்ம ஓரளவு அதிகமா ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறோம், இப்போ ஏதோ கால்வலிக்கு அடிக்கடி டேப்லெட் எடுக்கிறோம், பெயின் கில்லர் ஜாஸ்தி எடுக்கிறோம், இல்லை வேற ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம அதிகமா இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்குலாம் நான் டெர்மட்டாலஜிஸ்ட் போனோம்னா அவங்க வந்து ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் இந்த கண்ணீர் அழுத்த நோய் வரும். இப்போ இது வந்து பிரைமரியா 2 வகையை சொல்லுவாங்க. இப்போ ஓப்பன் ஆங்கிள், க்ளோஸ் ஆங்கிள். அது என்ன ஓப்பன் ஆங்கிள் க்ளோஸ் ஆங்கிள் அப்படின்னீங்கன்னா இந்த இவங்களுக்கு அந்த கண்ணீர் போற அந்த திரவம் அந்த பாதை போறதெல்லாம் பாதையெல்லாம் நார்மலா இருக்கும், ஆனா கண்ணில் ப்ரெஷர் இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க பாடி எப்படி சொல்றது, அவங்க பாடியே வந்து நேச்சுரலாவே அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அது ஓப்பன் ஆங்கிள்னு சொல்லலாம். இந்த க்ளோஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த பாதையில வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அது இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு, இந்த ஏரியால போகுது அப்படின்னா இந்த வழி வந்து குறுகி போயிருக்கு.
ஸோ இதுக்கு மேலே அந்த ஃப்ளூயிட் போக முடியல, இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சு ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா அது க்ளோஸ்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிள் வந்து அந்த வலி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது க்ளோஸ்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஓப்பன் ஆங்கிளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஓப்பன் ஆங்கிளில் அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஒரு 26 27 இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா பிரைமரியா அதுக்குன்னு சில ஐ ட்ராப்ஸ் இருக்கு, ஐ மெடிகேஷன்ஸ் இருக்கு. அந்த மெடிகேஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படியே அது கண்ட்ரோல் ஆகல, அது இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு இந்த ஓப்பன் ஆங்கிள் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா சர்ஜரிக்கு போயிடுவாங்க. இந்த குறுகலா இருக்கிற பாதையில ஆர்டிஃபிஷியலா நம்ம இன்னொரு பாதை இதை பிரேக் பண்ணி ஆர்டிஃபிஷியலா இன்னொரு பாதையை கிரியேட் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷரோட வேல்யூ என்ன ஆகும், இங்க இருக்கிற ஃப்ளூயிட் இப்படி போய் இங்க போக இடம் இல்லாம ஸ்டக் ஆயிருக்கு, நம்ம ஆர்டிஃபிஷியலா ஒரு பாத்வே கிரியேட் பண்றோம்னா இது நாம ஆர்டிஃபிஷியலா போடுற பாத்வேல அது உள்ள போயிடும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் ரிலீவ் ஆயிடும். அடுத்து க்ளோஸ் ஆங்கிள் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாதை க்ளோஸ் ஆயிருக்கு, இதனால ப்ரெஷர் வந்திருக்கு. இப்போ சடனா என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, யாக் பெரிஃபரல் இரிடோட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. யாக் பெரிஃபரல் ஐரிடோட்டமி. இதுல என்ன பண்ணுவோம்னா ஒரு லேசர் இருக்கும், அந்த லேசர் மிஷின் இருக்கும், அந்த லேசர் மிஷின்ல இந்த இடத்துல ஒரு ஹோல் போடுவோம். சர்ஜரிங்கும் போது அந்த பாத்வே புதுசாவே நம்ம சர்ஜரிக்கு எல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்வே கிரியேட் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர்ல வந்து இது நார்மல் ஓபிடி ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர்ல நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஹோல் போடுவோம். இந்த ஹோல் போட்டோம் அப்படின்னா இங்க இருக்க கரெக்ட் ஆகிக்க ப்ரெஷர் எல்லாம் இது வழியா ரிலீஸ் ஆயிடும், நம்ம போடுற ஒரு ஹோல் வழியா ரிலீஸ் ஆயிடும். இது வந்து இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் கம்மியாயிடும். ஆனா இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமும் சில பேருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் செஞ்ச எல்லாருக்குமே சரியாகுமானா இருக்காது. இதுக்கு அப்புறமும் நம்ம ட்ராப்ஸ் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும், லைஃப் லாங் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ட்ராப்ஸ். ஒன்ஸ் வந்து கண்ணீர் அழுத்த நோய் வந்துருச்சு அப்படின்னா, கண்ணில் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த நோய் வந்து என்ன பண்றோம்னா நம்ம லைஃப் லாங் போடுற மாதிரி இருக்கும். இல்ல இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கண்ணீர் அழுத்த நோய்க்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. இந்த க்ளோஸ் ஆங்கிளா ஆகும்போது தான், அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது தான் அவங்களுக்கு பெயின், ஹெட்டேக், வாமிட்டிங், அவங்களால டாலரேட்டே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண் செக் பண்ண போவோம், அப்பதான் நமக்கு இது இருக்குன்னு தெரியும். இல்ல இந்த ஓப்பன் ஆங்கிள்னா இது சைலண்ட் கில்லர், கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா இதோட வேலை என்னன்னா சைட் விஷனை கம்மி பண்றது. இப்ப நான் ஸ்ட்ரைட்டா பாக்குறேன், எனக்கு இங்க போன் இருக்கு, இங்க டேபிள் இருக்கு, இங்க சேர் இருக்குங்கிறத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இந்த கண்ணீர் அழுத்த நோய் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு 3 ஸ்டேஜ்க்கு அப்புறம் போயிட்டீங்க அப்படின்னா இப்ப ஸ்ட்ரைட்டா பார்த்தா ஸ்ட்ரைட்டா இருக்கிறது மட்டும் தான் தெரியும், சுத்தி இருக்கிறது எல்லாமே பிளாக்கா கருப்பா தான் தெரியும். இதுவே லாஸ்ட் ஸ்டேஜ் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்ம டியூப்ல பார்த்தா நமக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தான் தெரியும், சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லா பிளாக்கா பிளர்ரா தான் தெரியும். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ், இதுல லாஸ்ட் ஸ்டேஜ் போனவங்களுக்கு விஷயம் திருப்பி கொண்டு வர முடியுமானா முடியவே முடியாது. இந்த கண்ணீர் அழுத்த நோய் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விஷன் லாஸ் ஆச்சோ அது லாஸ் தான். நம்ம ஃபர்தரா சர்ஜரி பண்ணாலும் இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ட்ராப்ஸ் லைஃப் லாங் நம்ம போடுறோம், இல்லை என்னெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு போன பார்வையை திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா இது டைரக்டா ப்ரெஷர் அதிகமாகி இந்த பார்வை நரம்பு இருக்கு இல்லையா, இந்த பார்வை நரம்புலயே வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும். இந்த பார்வை நரம்புல பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா என்னதான் லைட் உள்ள என்ட்ராக்ட் ஆனாலும் அது பிரெயினுக்கு உள்ள போகாது. ஸோ ஒன்ஸ் வந்து எப்பயுமே எபோவ் 40 இயர்ஸ் இருக்கிறவங்க ஒன்ஸ் ஐ செக் பண்ணிக்கிறது ரொம்ப மஸ்ட். ஏன்னா நமக்கு என்ன உள்ள இருக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது, நமக்கு அது இருக்கா இல்லையானும் தெரியாது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓப்பன் ஆங்கிள் இருக்கு இல்ல க்ளோஸ் ஆங்கிள் இருக்கு, நான் லேசர் பண்ணிட்டேன், நான் வந்து டிராப்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து அந்த டிராப் ஸ்டார்ட் பண்ணிட்டா லைஃப் லாங் அதே போடணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் செக்அப் போக வேண்டாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போகணும். ஏன்னா இதுக்கு வந்து 6 months ஒன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம ஃபர்தரா பண்ணணும். நம்ம போடுற மெடிசன் நமக்கு செட் ஆகுதா, அது நமக்கு வந்து வேலை செய்யுதாங்கிறத நம்ம 6 months ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் இடையில வந்து ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க ஒரு மெடிசனோட ஆட் பண்ணி இன்னொரு மெடிசன் போடுற மாதிரி இருக்கும். சில கிளக்கமா இந்த கண்ணீர் அழுத்த நோய் பேஷண்ட்ஸ்லாம் 4-5 பேஷண்ட்ஸ்க்கு மேல போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரெட்டினோபதி. ரெட்டினோபதிங்கிறது உடம்பு பிபி இருக்கு இல்லையா, ஹைப்பர் டென்ஷனாலையும் இல்ல சுகர்னாலையும் டயபெட்டிக் மைட்டஸ் இருக்கு இல்லையா, அதனாலையும் இந்த நரம்பு பகுதி இந்த ரெட்டினா ஃபுல்லா பாதிப்பாகிறது தான் வந்துட்டு ரெட்டினோபதின்னு சொல்றது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அந்த பிளட் கிளாட்டை கம்மி பண்ணணும். அந்த பிளட் கிளாட் கம்மி பண்ணிட்டு அதுக்கு இதே மாதிரி லேசர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவராலா ஐ டிசீஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா?
ஓகே. ஏதாவது டவுட் வேற யாருக்கும் எதுவும் டவுட் இல்ல இல்லையா? இப்போ போன் பார்த்தோம். போனுக்கு அப்புறம் ஐயோட பேசிக்ல எல்லா டிசீஸ்